क्वेश्चन नंबर 16 பாருங்க. என்னவா? A, B என்பது இரண்டு சர்வசமனான கோளம். Right. ரெண்டு கோளம். So இது as 2m. So இது 2m. So ரெண்டுக்குமே திணிவு 2m 2m. இப்ப A வந்து V1 வேகத்தோட எங்குது ஜூவோட. ஆரம்பத்துல ஜூ படத்துல இருந்திருக்க. பிறகு மோதுகையின் பின் A வந்து V1 ஓட போகுதாம், V வந்து V2 ஓட போகுதாம். V1, V2வின் பெருமனாக அமைவது. இப்ப மோதினா பிறகு ஏயும் பியும் ஒன்று இவர் இப்படி போறார் 60 பாகை கோணத்துல V1, இது 30 பாகை கோணத்துல V2. இப்ப கேள்வி என்ன? V1 பெருமனாக அமைவது. உங்களுக்கு தெரியும் என்னது? ஆரம்பத்துல கிடையிலான இருக்கு, கிடைத்திசையில இருக்கு, ஹொரிசாண்டல்ல தான் மொமெண்டம் இருக்குது. கிடையாதான் உந்தம் இருக்குது, ஹொரிசாண்டல் மொமெண்டம். இப்ப ஃபைனலாவும் என்ன இருக்கணும்? இறுதியாகும் ஹொரிசாண்டலா தான் மொமெண்டம் இருக்கணும், இறுதி உந்தம் கிடையா இருக்கணும். அப்ப இந்த நிலைக்குத்த திசையில இருக்கிற உந்தம் என்ன செய்யணும்? சமப்படணும். மொமெண்டம் வந்து இந்த டைரக்ஷன்ல சமப்படணும். இந்த திசையில இருக்கிற வேகம் என்னவன்? V1 sin 60, இது V2 sin 30. அப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்க உந்தம் என்ன? M into V. இப்ப ரெண்டுக்கும் திணிவு சமன் இல்ல. இந்த வெலோசிட்டி இந்த வெலோசிட்டி ஈக்குவலா இருக்கும். உந்தம் சமனா இருக்கணும்டா, என்ன மொமெண்டம் ஈக்குவலா இருக்கணும்டா, M into V ஈக்குவலா இருக்கணும். M சமன் இல்ல, அப்ப V சமனா இருக்கும். அப்ப என்ன போடுவீங்க? முதலாவது கண்டிஷன் V1 sin 60 is equal to V2 sin 30. V1 sin 60 root 3 by 2. V2 sin 30 half. அப்ப V1 into root 3 7 V2. ஒரு தரம். ஆனா எங்களை கேட்டது V2, அது V1. இப்ப இந்த திசையில உந்தம் பார்த்த மாட்டா, இறுதி வந்து ஆரம்பத்தில் சமனா இருக்கும். இறுதி என்ன? V1 cos 60 plus V2 cos 30. உந்தத்தை தான் ஈக்குவே பண்ணணும். அவன் ஆரம்ப உந்தம் இறுதி உந்தம், இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டத்துக்கு தான் ஈக்குவல். இப்ப மேஸ் சமரண்டபடியா எல்லாத்துக்கும் ஒரே திணிவண்டபடியா வேகத்தை சாப்பிடுறது திணிவெல்லாம் வெட்டுப்படமே. அப்ப ஆரம்பம் வந்து இது 2. இப்ப V2 காண்டி என்ன போடுவான்? √3 V1. இது V1 by 2. இது V2 காண்டி போடுவான் V1 into √3 into cos 30 √3 by 2. அப்ப என்ன? இது 3V1 by 2, இது V1 by 2. அப்ப 3 1 4V1 by 2. அப்ப V1 எவ்வளவு? 2V1 சமன் 2 V1 எவ்வளவு? 2 by 2. அப்ப V1 கேட்டவர் 2 by 2. ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகேயா? ரைட். 17ஆம் கேள்வி பாரு. என்னவா? பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானவை? இப்ப எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கேட்கிறார்? விசை திருப்பம் காவிக்கணியம், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து வெக்டர் குவாண்டிட்டி. ஆமா சரி, டிரெக்ஷன் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கு, டிரெக்ஷனும் இருக்குது. அப்ப மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து வெக்டர் குவாண்டிட்டி. சரி, அது ஒரு காவிக்கணியம். சரி, அடுத்த பி, விசை திருப்பம் இணை உருவாக்கும் எனில் இரண்டு விசை சமமாகவும் எதிரெதிர் திசையிலும் இருக்க வேண்டும். எப்படி?
இப்ப மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கப்பல் ஆகுதுண்டா, விசை திருப்பம் இணையினை உருவாக்கும் எனின், ஓகே, அங்க ரெண்டு விசை சமனாகவும் எதிரெதிராகவும் இருக்கும். அது எங்களுக்கு தெரியுதானே. இப்ப இப்படி ஒரு விசை இங்கே ஒரு விசை இருந்தா தான் இது இணையாகும், கப்பல் ஆகும். சரி, ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்ப ஸ்டேட்மெண்ட் சி, மூடிய அறையில் நீட்டிய கையின் உடலிற்கு அண்மை, நீட்டிய கையினை உடலுக்கு அண்மையில் கொண்டு வர வேலை செய்யப்படுதல் வேண்டும். எப்படி? மூடிய அறையில, ஏன் மூடிய அறை சொன்னாருன்னு தெரியா, ஓகே, நீட்டிய கையினை உடலுக்கு அருகில் கொண்டு வர, இப்படி நீட்டி இருக்கிறான், இதை இங்கு கொண்டு வர்ற, சோ கொண்டு வரை வேலை செய்யப்படுதல் வேண்டும். என்ன சிக்கல்? எப்படி கொண்டு வரேன்? நீட்டி இருக்கு, இத இப்படி கொண்டு வரனா அல்லது இப்படி கொண்டு வரனா? இப்படி கொண்டு வரலாம் இல்லையா? எப்படி பார்த்தாலும் கீழே வரும் இல்லையா? இப்படி நீட்டி இருக்குது, உடலுக்கு கிட்ட கொண்டு வரணும்னா கட்டாயம் கீழே வரும் இல்லையா? அப்ப எம்ஜி அதின் ஹைட்டால நீங்க என்ன செய்றீங்க? கீழே இறங்குது. அப்ப அங்க ஒரு வேலை நடக்குது. ஆனா அது புலம் தான் வேலை செய்யுது. ஒர்க் இஸ் டன் பை ஃபீல்டு. ஆனா அது வேலை தான் எப்படியோ மைனஸ்ல வரும். அப்ப கொண்டு வர வேலை செய்யப்படுதல் வேண்டும். அது கரெக்ட் தான். ஒரு விலங்கதனமான ஸ்டேட்மெண்டாவே இருக்குது. வேலை செய்யப்படல் வேண்டும். அவன் அதான் கீழே போகாம கொண்டு வந்தா வேலை செய்ய, இப்படி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா வேலை செய்யல. இப்படி சைடுக்கு வருது இல்லையா? இப்படி வரைக்கும் அதே லெவலுக்கு வந்தா, ஆனா அப்படி அது கிட்ட வரலையே, இங்க தூரத்துல இருக்கு, இப்படி வர்றதுதான் கிட்ட வர்றேன்னு சொன்னா வேலை செய்யப்படுது. இப்ப லூசுத்தனமா போட்டிருக்காரு தான். பட் இதுக்கு நான் எப்படி ஆன்சரை கொடுக்க? யா, க்ளோஸ் ரூம் ஏன் தந்தாருன்னு தெரியாது. அது அந்த ஏர் ஃப்ளோ ஒன்று இல்லாம இருக்கிறதுக்கு, அதாவது ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கா இருக்கும். அதுல வழி இல்லாத வெற்றிடத்துல நிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு இப்ப எனக்கு ஆன்சர் சொல்ல தெரியல. நீட்டிய கையினை உடலுக்கு அண்மையில் கொண்டு வர வேலை. அப்ப நாங்கள் இருக்கிற ஆப்ஷனுக்குள்ள கையுக்கு கிட்ட வருதுன்றா இப்படித்தானே வரணும். அதன்படி எடுத்து வேலை செய்யப்படல் வேண்டும் போடுவோம். ஸ்கீமில் என்ன கொடுத்துருக்க? அஞ்சாவதாகும் இல்லையா? யா, அப்ப நாங்கள் அதை கரெக்ட் எடுப்போம். அப்படின்னா இப்படி கொண்டு வரல, சோ கிட்ட. ஆனா அது சிக்கல் இருக்குன்றது விளங்குது உங்களுக்கு. அதை இப்படி கொண்டு வந்தா வேலை நடக்குது. அதையும் யாரு வேலை செய்யறது? குளம் வேலை செய்யுது, நாங்க வேலை செய்ய தேவையில்லை. ஆக்சுவலா எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். இங்கிலீஷ் மீடியத்துல வேற, தமிழ் மீடியத்துல அஞ்சாவது விட ஏயும் பியும் சியும் சரி. ஓகே, தமிழ் மீடியத்தை தான் பார்க்கணும். தமிழ் மீடியத்துல மூணும் சரி. அதான் இப்ப தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா சரின்னு தெரியாது. நாங்கள் ஸ்கீமுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் கொடுத்தா சிக்கல். இப்படா சொல்ற கன்செப்ட் தானே உங்களுக்கு.
அவன் சில கேள்விகளுக்கு அந்த கேள்வி லூசுத்தனமா இருந்தா எங்களுக்கு பதில் சொல்லலாது. அந்த மாதிரி ஒரு கேள்விதான் இது. சரி, அதை நீங்கள் குழப்பம் என்றபடி அதை விட்டுருங்க. இப்ப ஏயும் பியும் சரி என்றது தெரியுதானே? ஏயும் பியும் சரி. 18ஆம் கேள்வி பாரு. இப்ப நான் சிக்கல் படுவேன் என்ன? கிளாஸ்ல ஏதோ சரியா கொடுக்குறேன்றது. Right. 18ஆம் கேள்வி பாரு. என்னவா? நிலைக்குத்துடன் 45 பாகை சாய்வாக படத்தில் காட்டியவாறு மாறாவகம் பியுடன் செல்லும் நீர்மூழ்கி படகை நீர்மூழ்கி கடற்படுக்கையை மோத எடுக்கும் நேரம் அகமைவது. என்ன நிலைக்குத்துடன் 45 பாகை சாய்வாக படத்தில் காட்டப்பட்டவாறு மாறாவகம் பியுடன் செல்லும் நீர்மூழ்கி இப்படி இருக்குது. எது? அந்த சி பெட் இப்படி இருக்குது, கடற்படுக்கை. சோ கடலுக்குள்ள இருக்கு அடி இப்படி இருக்குது. இப்ப நீர்மூழ்கி இப்படி போகுது. இந்த டிரெக்ஷன்ல போகுது. என்ன ஆங்கிள்? இது எச்சன் வந்திருக்க, இது 45 பாகையில போகுது. இது 30 பாகை சாய்வு. சரி, இப்ப மோத எடுக்கு நேரம் இது இப்படியே இங்க மோத போகுது. அப்ப இது நேரம் தான் போவேன். மாறாவகம் சொல்லிட்டாரு. சோ கான்ஸ்டன்ட் வெலோசிட்டி சொல்லிட்டாரு. கான்ஸ்டன்ட் வெலோசிட்டி நேரம் தான் போகும். இங்க போய் மோத போகுது. அப்ப உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சா சரி, எது இந்த தூரம் தெரிஞ்சா சரி. அப்ப இந்த தூரத்தை கதை எழுப்பிச்சு விடுவீங்க. இந்த தூரம் டி என்று தெரிஞ்சா டி வி அந்த டியை தான் காணணும். அதை இப்ப எப்படி காண்றது? இது 90. இப்ப இது எச்சண்டா இங்க பாருங்க, எங்க கோணம் எடுக்கலாம்? இப்ப இங்க இது இது 30. அப்ப நீங்க பாரு, இது 30, இது 30, இது 60, இது 60, இது 60. அப்ப இந்த ஆங்கிள் 30. அப்ப இவ்வளோ 75, இவ்வளோ 75 வேண்டா, இவ்வளோ அவ்வளவு 15 பாகை. எழுதுங்க, சைன் 15 பாகை என்னதுக்கு ஈக்குவல்? h/d. அப்ப இந்த d என்னதுக்கு ஈக்குவல்? h/sin 15 பாகை. இப்ப எங்களுக்கு நேரம் எல்லாம் வேணும். தூரத்து எங்களுக்கு அது d என்ன போடுவீங்க? h/sin 15 over v. அப்ப h/v sin 15. எத்தனாவது விடை? h/v sin 15 இரண்டாவது ஆன்சர். ரைட். இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன சொல்லப்படுது? ஓகே, அது ரெண்டு ஒன்று தானே. ஆங்கிள் மேட் வித் ஹொரிசாண்டல் சொன்னா என்ன? ஆங்கிள் மேட் வித் வெர்டிகல் சொன்னா என்ன? 45 என்றபடியா சிக்கல் இல்லை உனக்கு. இப்ப இதானே ஹொரிசாண்டலோட 45 வேண்டா, வெர்டிகலோடையும் 45 தானே. அதனால அந்த கேள்வியில சிக்கல் இல்லை. அது
45 வந்ததால தப்பிச்சது இல்லையா? ரைட். 19 இப்ப. என்னவா படத்தில் காட்டியவாறு ஆணி ஒன்றை இழக்குவதற்கு கலட்டுறதுக்கு சாவி பயன்படுத்தப்படுகின்றது. ஸ்பெனர் ஒன்று யூஸ் பண்றார். இதற்கு பிரயோகிக்கப்படும் திருப்பமாக அமைவது. Right. இப்ப மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் கேட்கிறார். அவன் இப்படி இருக்குது. ரைட். எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதுல இப்படி ஃபோர்ஸ கொடுக்குறாரு இல்லையா? 20 நியூட்டன். இப்ப இது இந்த சென்டர் பற்றி தான் ரொட்டேட் ஆகும். இந்த சென்டர் பற்றி தானே இது டேர்ன் ஆகும். இப்ப இது டேர்ன் ஆகுதுன்னா அவன் டிரெக்ஷன் பிள்ளைய இல்ல. இதை இப்படி இழுத்தா இதை என்ன செய்வானு? இதை இப்படி இழுத்தா ஆணி பூட்டுப்படும், நாட்டுப்படாது. டைட் ஆகும். சரி பரவாயில்ல, டிரெக்ஷன் தந்திருக்கிறபடியா அந்த இதுக்கே செய்வேன். சரி இப்ப இந்த பாயிண்ட் பற்றி தான் மொமெண்ட் வரப்போகுது. திருப்பம் இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்லிட்டார்? 24 சென்டிமீட்டர். அப்ப மொமெண்ட் என்ன? ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் 20, இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது எவ்வளவு? 24 + 30 இல்லையா? இப்ப இங்க 24 cos 30 divided by 100. சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப இதை மீட்டருக்கு மாத்துறேன். எஸ்ஐ யூனிட்ல வந்திருக்கா? அப்ப இப்ப என்ன வரும்? cos 30 என்ன போடுவீங்க? இதில் விட்டீங்கன்னா 5 வந்துடும். So 24 by 5 into cos 30 √3/2. 2 into 5, 10. But 24 into 1.7/10. எவ்வளவு வருதுடா? 4.12 சொல்றான் ஒருத்தர். அப்படியே வருது. 4.152. அப்ப 4.2. Okay. Right. So 4.2 approximately. அப்ப ரெண்டாவது விட. அப்படி இல்லை 2 பாயிண்டா? Yeah, no answer. Newton meter. ஆன்சர் இல்லையா? ரைட். சரி எது வந்தாலும் ஆன்சர் இல்லை தானே? இங்கிலீஷ் மீடியத்துல 4.3 இருக்குது ஃபர்ஸ்ட் ஆன்சர். இங்கிலீஷ் மீடியத்துல ஃபர்ஸ்ட் ஆன்சர் இருக்கு. தமிழ் மீடியத்துல அப்படி ஒரு ஆன்சர் இல்ல, செகண்ட் ஆன்சர் இருக்கு. அப்ப எப்படி? இப்ப தமிழ் மீடியத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர், இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு சாரி தமிழ் மீடியத்துக்கு செகண்ட் ஆன்சர், இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். இந்த 4.08 வருதாவா? அப்படியே வருது. Twenty-four into
1.73 அப்படின்னு பெருக்கோமா? 1.73 என்று போட்டீங்கன்னா 4.2 வந்தது. அவன் தரையில 1.7. இங்கிலீஷ் மீடியத்துல 1.7 வந்து கேட்டேன். எல்லா சிக்கலையும் செய்து வச்சுக்காங்களே. நீ தமிழ் மீடியத்துல √7 தரையில, இங்கிலீஷ் மீடியத்துல தந்துருக்கு. செய்து விடுற நம்மளே எல்லாம் பைத்தியக்காரர் ஆகுறாங்க. 4.0 இதுக்கு ஒரு ஆன்சரும் இல்லையா? சரி, இதை நான் என்ன செய்யறேன்? 4.08 வருது, 4.3 இருக்குது. ஓபன் கொடுக்குறதா அதை கொடுக்குறதா? ரைட். நாங்கள் ஃபீல்ட் ஒர்க் சென்டருக்கு அட்வைஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா? கொஞ்சம் பேப்பரை போடையுள்ள. சோ பிள்ளைகள் மனநிலையை கருதி கொஞ்சம் செக் பண்ணி போடுங்கடா. சோ பிள்ளைகள் பாவங்களே. எஸ். ரைட். 20ஆம் கேள்வி பாருங்க. ரைட். சார் மேல யாராவது பார்த்தா இதை கன்வே பண்ணிவிடுங்க. சரி, ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் உயரமும். இப்ப எங்களுக்கு இந்த ஆன்சர் போடுறது இல்ல, அதை ஒவ்வொரு பார்த்து சார் மேலும் பார்த்து கொள்ளும் என்னென்ன போடுறதாண்டு எங்களுக்கு ஐடியா விளங்குதானே. இதுல ஸ்டார்டிங்கே பிள்ளைன்றது விளங்குதானே. கேள்வி இந்த கன்செப்ட் என் பூட்டுற மாதிரி தந்திருக்கார். கரெக்ட் சொல்லியிருக்கார். இங்க இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதனால நாங்க இதுக்கு செய்து ஐடியா இதுதான். சோ பிளசரி பாக்குறது அவையவே அந்த ஸ்கீம் போடுறாங்க பார்த்து கொள்ளணும். எனக்கு தான் இப்ப ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் உயரமும் 0.5 கிலோகிராமும். இங்கிலீஷ் மீடியத்துல அதையும் சொல்லி இல்ல, தமிழ் மீடியத்துல லூஸ் ஆகுறேன்னு சொல்லி இருக்கு. சரி, ஓகே. அந்த கேள்வி கிணக்க பிரச்சனைக்கு விடுங்க, அடுத்ததுக்கு போவோம். அந்த அடே போயிட்டு இங்கடா, இங்க இந்த பின்னுக்கு இருந்து பாக்கடா அவர்த. ரொம்ப முக்கியம். இப்ப என்ன கலெக்டர் மேசையில கலெக்டரான மேசைக்கு போய் நின்று பாப்பியா? சரி, விட்டு விட்டு. ஓகே. ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் உயரமும் 0.5 கிலோகிராம் திணிவுடைய 15 செங்கற்களை படத்தில் காட்டியவாறு கட்டுவதற்கு தேவையான மிக குறைந்த வேலையை காண்க. மிக குறைந்த மினிமம் பேர்டன் தான் கேள்வி. இங்கிலீஷ் மீடியத்துல கேட்ட கிடக்கு மேக்சிமம் பேர்டன். மேக்சிமம் பேர்டன் நீ அதுக்குள்ள இருக்கிறதுல மேக்சிமத்தை கொடுத்து விட்டாருன்னா சரி. அப்படி ஒண்ணு சொல்லலாம் இல்ல மேக்சிமம். நான் சும்மா சொன்ன மேக்சிமத்தை கூட மேக்சிமம் சொல்லலாம். எப்படி சொல்றது? சோ மினிமம் தான் சொல்லலாம். ரைட். இப்ப மினிமம் ஏன் மினிமம் சொன்னா நாங்க மினிமம் ஏன் எடுக்கிறோம் சொன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னு எடுக்கிறோம். கேட்க ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்ல. இந்த மாதிரி அந்த இருக்கிற ஃபேக்டர்ஸ் நெக்லெக்ட் பண்ணி இந்த ஒர்க் டன் மட்டும் பாக்குறது தான் என்ன மினிமம் ஒர்க் டன்.
அதனாலதான் அப்ப மினிமம் பர்டன் தான் காணலாம், மிக குறைந்த வேலை. அப்ப இது எத்தனையோ தூக்கி வச்சாச்சு, 15 செங்கல். அவன் மொத்தமா என்ன உயரம்? 15 செங்கற்கள் 150 சென்டிமீட்டர். 150 சென்டிமீட்டர் 1.5 மீட்டர். அப்ப ഇതിന്റെ സെന്റർ ഓഫ് ഗ്രാവിറ്റി എങ്ങനെ இருக்கும்? புவிப்பு மையம். ഇതിന്റെ மொத்த திணிவும் ഇതിന്റെ சென்டருக்கு தூக்கினால்தான் எடுக்கணும். அப்ப எவ்வளவு? 0.75 மீட்டர். மீட்டர்ல கேட்பான். எவ்வளவு திணிவு? 1க்கு 0.5. இப்படி 0.5 அடி 15க்கும் எவ்வளவு திணிவு? 7.5 கிலோகிராம். வேலை என்ன மினிமம்? MGH. அப்ப M0 7.5, G 10, இது 0.75. 7.5 into 7.5 உனக்கு தெரியும். 75 75 எவ்வளவு? 5 25 8 56 56.25. ஒருத்தங்க ஏன் 0.75 மீட்டர் வந்தேன்டா பேன்? இங்க இருந்து இங்க வரைக்கும் தூக்கி இருக்குது. சராசரி எவ்வளவு தூக்கி இருக்கு? சராசரி அவரேஜ் எவ்வளவு தூக்கி இருக்குன்னு கேட்டா 0.05 கழிக்கணும் இல்லையா? நீ ஒவ்வொரு பிரிக்கும் தரையில இருந்துச்சுண்டா அதுல ஒரு 0.5 கழிக்கணும். 0.5 சென்டிமீட்டர் 100 அளவுச்சேன்னு வரும். 0.05 கழிக்கணும். அப்ப 0.05 கழிச்சா 7 மீட்டர். அப்ப என்ன வேண்டா பிரிக்கணும்? இப்ப இது பெருக்க தேவையில்லை. அப்ப 7.5 தர 7. 7 35 கஞ்செழுதி 3 மிச்சம் 49 52. யா 52.5. ஓகே. இது ஓகே இல்லடா? அவன் இதுல ஏன் அந்த 0.05 கழிச்சுனான்னு விளங்குதா? நாங்கள் ஒவ்வொன்றும் இந்த உயரம் இருக்கே 0.05 மீட்டர். எல்லாத்தையுமே தரையில இருந்து தூக்கினு எடுத்தா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகுது. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளவு ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா 0.7 மீட்டர். அப்ப தூக்கினது 0.7 MGH. அப்ப இதுல இருந்து பார்த்தோம். நாங்க இது செய்தாங்க கிளாஸ்ல. இப்படி இல்ல, ஒரு 3-4 குட்டி அடக்கினா எப்படின்னு சொல்லத்தானே வேணும் இல்ல? இல்ல பேப்பருக்கு ஏத்த மாதிரி நான் கேள்விகள் செய்திருக்கமோ இல்லையோ கிளாஸ்ல. டியூஷன்ல ரைட். 21ஆம் ஆண்டு லேசான இலையொன்று ஒரு முனைவு சீலிங்கில் உள்ள ஹூட் ஒன்றுக்கும், ஹூக் இல்லையா, அந்த சீலிங்கில் இருக்கிற கொழுக்கி ஒன்றுக்கும் மற்ற முனை வளையம் ஒன்றுக்கும் இணைக்கப்பட்டுள்ளது. இப்ப வளையத்தின் நிறம் 15 கிலோகிராம். மேல ஒரு கொழுக்கி இருக்குது. இது 15 கிலோகிராம். 150 நியூட்டன். இங்க ஒரு போர்ஸ் இருக்கு T2, இதுல ஒரு போர்ஸ் இருக்கு. இது 30.
இப்ப இழையின் மற்ற இழுவை T1 எனில் ஒன்றுல T2 மற்றது T1 எனில் T2/T1. இங்க இதை ரெண்டா பிரிப்புமா கூறு. இந்த T1க்கு ரெண்டு கூறு போட்டா இது 30 என்னது 30. இந்த கூறு T1 cos 30, இது T1 sin 30. ஹொரிசாண்டல் ஈக்குவேட் எடுத்தீங்களா, இடைச்சமல் எடுத்தீங்களா, இந்த விஷயம் இந்த விஷயம் சமன். அப்ப T2 is equal to T1 sin 30. எங்களை கேட்டது என்ன, T2/T1 அதுக்கு எழுதுவாங்க. So T2/T1 7 sin 30 half. அப்ப ரேஷியோ என்ன, 1:2. மூன்றாவது இங்கிலீஷ் மீடியத்துல முதலாவது விட. முதலாவது விடையும் இருக்கு என்ன, ஜஸ்ட் 1 அல்லது 3. ஃபர்ஸ்ட் அல்லது தேர்ட் வரும். இப்ப 22 கேள்வி பாருங்க. என்னவா, நேர்கோட்டு பாதையில் இயங்கும் ஒரு கார் ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து 5 ms - 6 இயங்கி சிறிது நேரத்தின் பின் பெற்ற மாறாபகத்துடன் இயங்கி இறுதியில் 5 ms - ஓய்வுக்கு வருகின்றது. பிரியான நேரம் 25 செகண்ட். இயக்கத்தின் போதான சராசரி வேகம் 72. மாறாபகத்துடன் இயங்கிய நேரம் என்ன கேட்கிறார். இது வீட்டுக்கு முதல் அக்சலரேட் பண்ற, பிறகு மாறாபகம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, பிறகு டீசலரேட் பண்ற. இதுக்கு அடுத்த டோட்டல் டைம் என்ன, 25 செகண்ட். 25 செகண்ட். இப்ப எங்களை கேட்டு இந்த மாறாபகத்துடைய இந்த நேரம் என்னதான் கேட்டோம். இவர் சொல்லியிருக்கார் இயக்கத்தின் சராசரி வேகம் 72 கிலோமீட்டர் பவர். 72 கிலோமீட்டர் பவர் மீட்டர் பர் செகண்ட் பார்த்தது. 72 into 1000 over 3600. இதால வெட்டிங்கிட்ட 2 20 மீட்டர் பர் செகண்ட். இப்ப சராசரி வேகம் 20 இந்த பரப்போட சொல்லுங்க. சராசரி வேகம் 20 இந்த பரப்போட மொத்த பரப்பு. இந்த சராசரி வேகம் 20 இயங்கின மொத்த தூரம் 20 தர 25. 20 தர 25 எவ்வளவு, 500. அப்ப இந்த சரிவகத்தின் பரப்பு 500. நான் கேட்கிறேன் உங்களுக்கு, சராசரி வேகம் தர நேரம் தான் இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் 20 into 25. அப்ப இந்த மொத்த பரப்பு என்ன, 20 into 25 500. ஓகேயா, சரி. அதை வச்சுக்கொண்டு எப்படி காட்டுறது அந்த நேரத்தை, இந்த நேரத்தை காணும். இப்ப நான் இந்த வேகத்தை விஎல் இந்த வேகத்தை விஎல் வச்சா இது 6/5. அப்ப இந்த நேரம் எவ்வளவு சொல்லுங்க அப்போ. சோ v/5 இதையும் v/5. ஓகேயா, இதன் கீழ் இதன்றது இதுக்கு சமன். அப்ப t சமன் v/5, அதையும் v/5. இப்ப இந்த பரப்பு 500 தெரியுமில்ல மொத்த பரப்பு.
500 சம. இந்த சரிவகத்தின பரப்பு, இந்த மொத்த பரப்பு அரை தர சமாந்தர பக்கங்களையும் கூடுதல். சமாந்தர பக்கம் என்ன? இவ்வளவும் 25 சக சக 25 சக இவ்வளவு இவ்வளவு நேரம் என்று கேட்டா 25ல இருந்து 2 கழிச்சு விடுவீங்க. இன்டு வி. நல்லாவே இல்லையே. கொஞ்சம் நல்லா இல்லாம வருது. சரி, பரவாயில்ல பாவம். இதை விட நான் அந்த டைமை வச்சு போட்டு பார்த்துட்டா விட வந்துடும் இல்லையா? இது 5 எடுத்தா இது ரெண்டையும் கண்டுபிடிக்கலாமல்ல. அதுல இருந்து நான் இந்த பரப்பு 500 வர்றது எந்த ஆன்சர் போட்டு விட்டேன்னா விட வந்துடும். நான் சொல்ற விளங்கிச்சா உங்களுக்கு? பாப்போம். இதை செய்து போட்டு அதை செய்வோம். செய்ய தொடங்கினதை செய்து விட்டு இதை இங்க வந்து போய்க்கணும் 1000 சமன். இது 50 சய 2v/5 இன்டு வி. நல்லா இல்ல. பிடிக்கல எனக்கு அந்த மெத்தட் பிடிக்கல. வியில இருபடி சாம்பாடு வருது. யா குவாட்ரிக் ஈக்குவேஷன் வந்து அதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது கணக்கு. அப்ப இந்த வியை கண்டு இதை கண்டு இப்ப இந்த டைமை காணும். அந்த மற்ற வழியை யோசிச்சு பாருங்க. இது 25. இது இப்ப எனக்கு இந்த பரப்பு 500 வந்துட்டு அது விளங்கித்தானே உங்களுக்கு 500 கண்டது. சோ பரப்பு 500 வந்துட்டேன்டா இப்ப முதலாவது போடுவோம். 5 செகண்ட் போடும். இது 5 போட்டீங்களா இது 10 வரும். இதுக்கும் 10 வரும். அப்ப இவர் 5 இது 10 இது 50 வரும். எவ்வளவு பரப்பு? இது 500. இது 500. 10 தர 50 500. 250 250. அப்ப இந்த ஆன்சர் வராது. இங்க இது 500 இது 50 வந்துருமல்ல. அப்ப 500 250 250 வந்தாலும் 500. இப்ப இப்படி ஒன்று இல்லையானு வந்துடும். அது வராது விட. முதலாவது வராது. 10 செகண்ட் வந்தா இது பின்னத்துல வருது. நான் 15 எடுப்போம். இதை சுருக்கி பார்த்துட்டு அதை மற்ற 10 போட்டு பார்க்கலாம். 10 எடுக்கல. இதை 10 எடுத்துட்டா இதுவும் இதையும் சேர்ந்து 15. 7 5 7 5 சுருக்கணும். பின்னத்துல இல்ல சுருக்குப்படும். அதனால நான் 15 எடுக்கிறேன். சோ 15 எடுத்தா எவ்வளவு? மிச்சம் 10. இது 5 இது 5. 5 தர 5 25. இந்த வேகம் 25. இப்ப சொல்லுங்கடா என்ன வரும்? இது 25 தர 5 எவ்வளவு? 125. 125 62.5. இது 62.5. இது எவ்வளவு? 25 தர 15 எவ்வளவு? 625. நோ 250 370 300 250 125 375. அப்ப 375 125 எவ்வளவு வருது? 500 வருது. சரியே. அப்ப 15 செகண்ட். மூணாவது சொன்ன ஆப்ஷன் விளங்கிச்சா உங்களுக்கு? இப்படி செய்யலாம். இப்படியும் செய்யலாம். ஆனா இருபடி சாப்பாடு வரும். நீங்க இப்படி செய்யாட்டிக்கும் இப்படி எடுக்கணும். நீங்க விஎன் எடுக்காட்டிக்கு இப்படி எடுக்கலாம். அப்படி
இந்த நேரத்தை டி என்று எடுக்கலாம். இந்த நேரத்தை டி என்று எடுத்தீங்கன்னா இது எவ்வளவு? 25 டி எங்கள் 2. அப்ப இந்த வேகம் என்ன? 5 தர 25 டி எங்கள் 2. அப்ப இப்ப இந்த பரப்பு எழுதினீங்கன்னா 500 சமன், இந்த பரப்பு 500 சமன் அரை தர, இது சமாந்தர பக்கம் 25, இது டி 25 சக டி தர இந்த உயரம் என்ன? இது 5/2 தர 25 சக டி. இது சுருக்கமாக வருது. இந்த 5ஆல வெட்டீங்கன்னா 100, 2 4 கொண்டு போய்க்கிட்டீங்கன்னா 400. 400 சமன் 25 சகட்டி 25 சகட்டி அப்ப என்ன வரும்? 625 வர்க்கம் சகட்டி வர்க்கம். இதை காணலாம். இது எங்க ஆனது வேற அங்க வந்துடும். அப்ப டி வர்க்கம் சமன் எவ்வளவு? 625 சய 400. அப்ப 225. 225 டி எவ்வளவு? 15 சக்தி. நான் அந்த விஏ போடாம டீயை போட்டிருந்தேன் முதல்ல வந்துருக்கு. ஓகே இல்ல? ரைட். 23ஆம் கண்டிப்பா. என்ன 23ஆம் கேள்வி? ஒரு சீரான பாரமான பொறிக்கதவு கிடையச்சு பெற்று திரும்பக்கூடியது. இது கயிறு ஒன்றினால் கட்டி படத்தில் காட்டியவாறு சமநிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கதவின் தொங்கு புள்ளியினூடாக விளையுள் மருதாக்கத்தை எந்த அம்புக்குறி காட்டுகின்றது? இது கதவின் தொங்கு புள்ளி என்றா அந்த கீழே இருக்கிற பாயிண்ட். இதெல்லாம் இருக்கு. இதான் அந்த டோர். இதை என்ன செய்யறார்? ஒரு ஒரு ரோப்பனால கட்டியிருக்காரு. இப்ப விளையல் மருதாக்கம் அங்கே இருக்கும்னு கேட்கிறார். சீரான பொறிக்கதவு ட்ரப்டோர் சீரானது. யூனிஃபார்ம் என்றபடி இந்த வெயிட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இழுவை இங்க இருக்கும். இது ரெண்டும் இங்க மீட் பண்ணுது எல்லாம். இந்த போஸும் இந்த போஸும் இதுல எல்லாம் மீட் பண்ணுது. அப்ப இதுல உள்ள ரியாக்ஷன் எங்க இருக்கணும்? அந்த பாயிண்ட்டுக்குள்ளால போகணும். அப்ப இந்த ரியாக்ஷன் இந்த பாயிண்ட்டுக்குள்ளால போகணும்டா அது எந்த விசை? வி. செகண்ட் ஆன்சர். ஏன்னா மூவி சேர்ந்தே சமல்ல. equilibrium by 3 forces. So அப்ப equilibrium by 3 forces ஆல இந்த பாயிண்ட் செகண்ட் ஆன்சர். அந்த பாயிண்ட்டுக்குள்ளால போகணும் ரியாக்ஷன். இப்ப 24 பாருங்க. என்னவா? ஒரு நிலைக்குத்து கப்பியின் மீது செல்லும் லேசான நீள இழையின் ஒரு முனை நிலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதுல கட்டி கிடக்குது. என்ன இது? குரங்கு. என்ன சாமான்? குரங்கு அப்படி தொங்குது. இப்ப குரங்கு ஏறுகின்றது. இதன் போது கப்பி தாங்கப்பட்ட கப்பின் உயர் இழுவை 120 நியூட்டன். குரங்கு பாதுகாப்பாக ஏறும் உயர் ஆர்முடுக மேக்சிமம் எக்ஸலரேஷன் கேட்கிறார். இதுல என்ன எக்ஸலரேஷன் ஏறலாம் கேட்கிறார். இப்ப இதுல மேக்சிமம் என்ன டென்ஷன் வரலாமா? அங்க மேலே இருக்கிற டென்ஷன் என்ன வரலாம் கேட்டா 120. உங்களுக்கு தெரியும் இதுல டி, இப்ப இங்க 80 தான்.
அப்ப அந்த 120 என்னதுக்கு ஈக்குவல்? இந்த t பிளஸ் அப்ப எந்த கேள்வியில கேட்கிறாய்? சரி பாப்போம், இந்த கேள்வி தெரியும். So 120 is equal to இது t பிளஸ் இது இந்த கம்போனன்ட் என்ன? இந்த t இந்த வெர்டிகல் கம்போனன்ட். இது t என்றா இந்த இங்க 30 என்றா இது 60 அல்ல. அப்ப t cos 60. ஆனா இப்ப ஒரு சிக்க, அந்த கேள்வியில ஒரு சிக்க. இப்ப அந்த 120 எப்படி நிக்கும்? நேரம் நிக்காது இல்லையா? டேய், இந்த 120 நேரம் நிக்காது இல்லையா? இது இப்படித்தானே நிக்கும். ஒரு ஆங்கிள் தானே நிக்கும். இல்ல நீ ஹொரிசோண்டல் இது இந்த ஹொரிசோண்டல் கம்போனன்ட் ஈக்குவேட் பண்றது யாரு? அதனால இது இப்படி ஆங்கிள் நின்றுச்சுண்டா இப்ப விஷயம் என்ன வரும் சொல்லுவா? இந்த 120 என்னத்துக்கு ஈக்குவலா வரும்னு கேட்டீங்கன்னா இது இவ்வளவும் 60. இது வெர்டிகல், இது 60. அப்ப 30 30. அப்ப ஒரு விளங்குதான் உங்களுக்கு. இங்கிலீஷ் மீடியத்துல அது 40 கொடுத்து கிடக்கு. ஆக்சுவலா 120 தமிழ் மீடியத்துல. சரி பாப்போம், செய்து போட்டு பாப்போம் சரியா. இப்ப இது 120 இந்த ரெண்டு ஆங்கிளும் 30 30 ஏன் ஈக்குவலா தான் ரிசல்ட் இருக்கும். இந்த டி டி ரெண்டு ரிசல்ட் எனக்கு நேரம் தான் அது இருக்கும். அப்ப அந்த 120 என்னதுக்கு ஈக்குவலண்டா 2t cos 30. விளங்குதாடா உங்களுக்கு? அப்ப இது 120 is equal to 2t cos 30 வந்து √3/2. அப்ப t is equal to so 120/√3. அவ்வளவு 40 √3. இது 40 தர 3 போடலாம். அதை √3 பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? √3. சோ 40 √3. அப்ப நல்லா இல்லையே, ஆன்சர் ஒழுங்கா வராது. ஏன்? இந்த குரங்கிட்ட வெயிட் வந்து 50 நியூட்டன். இப்ப இது மேல போகும்போது அக்சலரேஷன் வரும் t minus 50. t minus 50 is equal to 5 into a. t எவ்வளவு? 40 √3. 40 தர 1.7 போடுங்க. 4 28 கட்டது 2 மிச்சம். 4 4 6. 68 50 சமன் 5. எவ்வளோடா? 18 சமன் 5. எவ்வளவு? 3.6. அப்படி ஒரு ஆன்சர் இல்ல. இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கிற கேள்வி சிக்க அதுல எதுல உள்ள போர்ஸ் தெரியல என்ன? அவன் இப்படி அவர் நான் கேள்வி போட்டிருப்பார், அவர் அப்படித்தான் போட்டிருப்பார். ஆனா அப்படி செய்யல. இந்த கேள்வியில நான் முதல் செய்ய வழிகிட்டதும் அப்படித்தானே.
இந்த இப்படி இருக்குது. சோ இதுகும் இதுகின்ற கம்போனன்ட் தான் இந்த 120க்கு ஈக்குவலண்ட். அப்படி இருக்கலாது. ஏன் இருக்கலாது? இங்க ஒரு டி இங்க ஒரு டி வந்தாப்ப ഇതിന്റെ റിസൾട്ട് എങ്ക വരും? ரெண்டும் ஈக்குவல் போர்ஷன்ல ஈக்குவல் போர்ஷன் ரிசல்ட் எப்படி வரும்னா நடுவால இப்படி வரும். அப்ப கட்டாயம் இந்த ஸ்ட்ரிங் ஈக்குவேட் பண்ணணும்னா என்ன வேணும்? ரெண்டு விசை சமன்ல பார்த்தனாங்களா இல்ல, சமணம் எதிர்பார்க்கணும். அப்ப இது இப்படிதான் நிக்காது. இல்ல இப்படிதான் நிக்கலாம். அவற்றை டயக்ராம் போல விளங்குது. இப்ப அதன்படி போட்டா என்ன வரும்? அந்த 120 வந்து t cos 30 t cos 30 2t cos 30 ஈக்குவல். விளங்கிட்டா நான் சொன்னது? இப்ப சோ இங்கிலீஷ் மீடியம் டியூட்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, a monkey of mass 5 kilogram climbs on rope. The clamp can withstand the vertical force of 40 Newton. இந்த clamp எது? அந்த கிரவுண்ட்ல இருக்கிறதா இல்லது இங்க என்ன சொல்லி கிடக்குன்னா இந்த புள்ளிய தாங்குற ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அது என்ன சொல்லி கிடக்கு? ஓகே, நீங்க தமிழ் மீடியத்துல என்னன்னு சொல்லியிருக்கேன்டா, தப்பி தாங்கப்பட்ட தாங்கியின் உயரிழுவை. தப்பி தாங்கப்படுற தாங்கி இது இது எந்த உயரிழுவை? ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல 40 நியூட்டன் அப்ப தந்திருக்கு. இப்படி என்ன இந்த குரங்கால ஏறவே இயலாது. ஏய் சும்மா நின்றாலே கயிறு அறுந்துருமே. இதுல டென்ஷன் 40 நியூட்டனு. இதுல இப்படித்தானே ரிப்போஸ். நீ இப்படி இழுத்தா அது இப்படித்தானே வரும். அந்த டிரெக்ஷன்ல நீ போகணும், பார்க்கணும் நீ போஸ். யா யா வெர்டிகல் போர்ஸ்னு சொல்லி. ஓகே ஓகே. அப்ப சரி. இங்கேயும் அதுதான் சொல்லியிருக்கு. நான் அந்த நிலைக்குத்தான்றது இங்கேயும் சொல்லி தமிழ் மீடியத்திலையும் சொல்லியிருக்கு. அப்ப இது பிள்ளை நான் செய்தது பிள்ளை. அப்ப அந்த இந்த இந்த பிரச்சனைக்காண்டி அவர் சொல்லியிருக்கார், உயர் தாங்கியின் உயர் இழுவை நிலைக்குத்தாக 120 நியூட்டன். அப்ப அவர் வேர்டிகலை தான் சொல்றார். அப்ப இது சேர்ந்தது பிள்ளையா? அதுல அந்த வேர்டை கவனிக்கல நானும். தமிழ் மீடியத்துல வந்திருக்கല്ലോ, நிலைக்குத்தாக 120 வந்திருக்கല്ലോ. இப்ப வெர்டிகல் ஃபோர்ஸ் தான் 120. சோ வெர்டிகல் ஃபோர்ஸ் 120 இதை போடணும். இதுல டி இருக்கு, இது டி, இந்த ஆங்கிள் 60. அப்ப இது நான் முதல் போட்டது சரிதான். சரி, 120 இஸ் ஈக்குவல் டு இந்த டி, இந்த டி இந்த கூறு டி காஸ் 60. அப்ப எல்லாரும் 120 இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் டி பை 2, 3t by 2 is equal to 120. அப்ப டி எவ்வளவு? 80 நியூட்டன். இனி டென்ஷன் 80 என்ற குரங்குக்கு F is equal to M போட்டாலே வரும். யாருக்கு போடுறீங்க? குரங்குக்கு. குரங்குக்கு மேல டி 80 50 சமன் 5 வெள்ளடா. 30 சமன் 5. அப்ப ஏ சமன் எவ்வளவு? RMS மைனஸ் 2.
ஓகே, தேர்ட் ஆன்சர். அப்ப அந்த தாங்கி தாங்கக்கூடிய இழுவை 120 சொன்னா இந்த மெத்தட். அவர் நிலைக்குத்தா தாங்கக்கூடிய சொல்லியிருக்காரല്ലോ, அதனால இது. Right. 25ஆம் கேள்வி பாருங்கடா. இங்கிலீஷ் மீடியத்துல கேள்வி பிரச்சனை. அதுல அந்த the clamp can withstand the vertical force of 40 Newton. நீங்க கீழே கண்டு எடுத்தீங்கன்னா கொண்டு வரும், மேலு கண்டு எடுத்தீங்கன்னா வர விட அது 40 நியூட்டன் இருக்கு. அறையில் இருந்து குறித்த உயரத்தில் இருந்து விளவிடப்படும் பொருள் ஒன்று இயக்கத்தை கருதுக. மேல் நோக்கிய இயக்கம் நேராக கருதப்படுகின்றது. பின்வரும் கூற்றுகளை கருதுக. மேல் நோக்கின இயக்கத்தை நேர் என்று கருதினா ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி நேராக கருதப்படும். வேகம் ஆர்முடுகள் அரைப்பெருமான முடிதான் இருக்கும். இடப்பெயர்ச்சி நேர் என்று கருதினா மேலே இந்த விளவிடலாம். நீ மேலே இருந்து விளவுற கீழே இருந்துதான் பிளஸ் ஆகும். மேல் நோக்கின திசையெல்லாம் பிளஸ் சொல்றார். அப்ப இங்க இடப்பெயர்ச்சி என்ன செய்யுதுன்னா கீழே வருது. அப்ப கீழ் நோக்கி இடப்பெயர்ச்சி என்றபடியா என்ன எடுக்கணும்? மைனஸ், குறையுது. அப்ப இடப்பெயர்ச்சி இப்ப என்ன சொல்றார்? ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி நேராக கருதப்படும். கன்ட்ரடிக்ஷனா இருக்கு. முதல் சொல்றார் மேல் நோக்கின இயக்கம் நேராக கருதப்படுது. பிறகு இப்ப கூட்டுல சொல்றார் ஆரம்ப இடப்பெயர்ச்சி நேராக. இப்ப அது கீழ் நோக்கினதை நேரடிக்கிறதுனா இங்கிலீஷ் மீடியத்துல இல்ல. என்னங்கடா சொல்ல வர்ற? அவன் மேல் நோக்கின இயக்கம் நேராக கருதப்படுதுன்னு சொன்னா இப்ப ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி நேராக கருதப்படு. சரி, நான் இப்ப ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வருவோம். ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி நேராக்கிறதுனா கீழ் நோக்கினது நேர் பிளஸ், ஆரம்பத்துல கீழே வருது. அப்ப இடப்பெயர்ச்சி பிளஸ் வேகமும் பிளஸ், ஆர்முடுகளும் பிளஸ் இல்லையா? இப்ப புரிஞ்சுதா சார் எங்கட கஷ்டம்? நான் அதை முதல்ல சொல்லிட்டு தானேடா. இப்ப மேல் நோக்கின இயக்கத்தை தான் பிளஸ் சொல்ற.
மேல் நோக்கினத பிளஸ் கருதிட்டு பிறகு சொல்றார் ஆரம்ப இடப்பெயர்ச்சி நேராக கருதப்படுது. ஆரம்ப இடப்பெயர்ச்சி எப்படி நேராக கருதுறது? இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவா அசியூம் பண்றான்டா எது இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழே வரப்போ. ஆஹா, நீ அப்படி சொல்ற. ஓகே 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 ஓகே. இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் பாசிட்டிவ் இப்படியா? ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, அந்த வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே ஓகே ஓகே. அப்ப சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணுமே ஒருத்தர் இந்த மேல் நோக்கினதா பிளஸ் இப்ப ஆல்ரெடி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குண்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைய போகுது. அவர் இப்படி கருதுறார், இந்த ஆல்ரெடி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, இந்த வழி ஒன்று இருக்குது, அப்ப இங்க இருந்து குறைஞ்சு கொண்டு வரப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன. ஓகே, அப்ப இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுதுண்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையிற திசையில வேகம் இருந்தா மைனஸ், ஆர்முடுகளும் என்ன மைனஸ், இது மைனஸ் இது மைனஸ். சரி, அப்ப ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்ட். நான் சொன்னது புரிஞ்சாலும் பாருங்க, அந்த ஆல்ரெடி இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் அவர் பாசிட்டிவ் எடுக்கிறார், மேல் நோக்கி தான் பிளஸ். ஏற்கனவே இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளஸ் எடுத்தா இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைஞ்சிட்டு வரப்போகுது. இப்ப வேகம் என்ன பாசிட்டிவ், இது இங்க வருது. டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுது திசையில இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுதுன்னா எதிர் திசை இயங்குறது, அதான் வேகம் மைனஸ். ஆர்முடல் மைனஸ் தானே இருக்குது, மைனஸ். சுபகமும் மைனஸ், ஆர்முடல் மைனஸ். என்ன சொல்றார்? தரையுடன் தொடுகையுறும் நேரம் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும். தடையுடன் தொடுகை நேரம் தொடர்ச்சி அதிகரித்து செல்லும். எஸ், எப்படி? முதல்ல கூட ஸ்பீடோட வந்து அடிக்கும், கூட ஸ்பீடோட வந்து அடிக்க டக்குன்னு திரும்பிடுவா. இப்ப குறைய ஸ்பீடோட வந்து அடிச்சா என்ன நடக்கும்? கூட நேரம் தொட்டுட்டு வந்து வலிக்கிடுவா. ஆக குறையக்க பவுன்ஸ் ஆகிறதுக்கு என்ன நேரம் எடுக்கும், அந்த மாற்றம் கிடைக்கிறதுக்கு. அப்ப அந்த தொடுகையில இருக்கிற நேரம் அதிகரிக்கும். சரி, அது விளங்குதானே உங்களுக்கு? ஹை ஸ்பீடோட வந்தா டக்குன்னு அடிச்சுட்டு பவுன்ஸ் ஆயிடுவார். வேகம் குறைய நடக்கும், பவுன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிறகு வேகம் புறமாற்றப்படும் போது தரையினால் வழங்கப்படும் விசை மோதுகையுடன் குறைந்து செல்லும். எஸ், ஏன்? சக்தி இழக்கப்படும் எல்லாம். அப்ப முதல் அடிக்கிறது ஹை ஸ்பீட், உயர் வேகத்தோடு அடிக்கிறார், கூட விசை. அடுத்தது தினம் வரைக்கும் வேகம் குறைஞ்சிடும், குறைய விசை. அடுத்ததுக்கு இன்னும் குறைஞ்சிடும், குறைய விசை. அந்த விசை குறைஞ்சு செல்லுது. சரி, ஓகே. இது ஓகே தானே? அப்ப ஏபிசி எல்லாம் சரி. முதலாவது ஸ்டேட்மெண்ட் விளங்கல, டக்குன்னு சொல்லிடுறேன் பாரு. மேல் நோக்கின திசையத்தான் பிளஸ் எடுத்தாச்சு எல்லாமே. இடப்பெயர்ச்சி என்ன, வேகம் என்ன, ஆர்முடல் என்ன, இது கீழே இயங்குது. மேல் நோக்கின திசை தான் பிளஸ். ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி பிளஸ் என்ன, ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது, அது பாசிட்டிவ் வேல்யூ, அது குறைஞ்சு கொண்டு வருது. இப்ப வேகம் என்ன, கீழ் நோக்கி இயங்குது. மேல் நோக்கினது தான் பிளஸ், கீழ் நோக்கினது மைனஸ். ஆர்முடலும் கீழ் நோக்கி இருக்குது, மைனஸ். ஓகே, மேல் நோக்கி எடுக்கிற எல்லாம் பிளஸா இருக்கும், கீழ் நோக்கி எடுக்கிற எல்லாம் மைனஸா இருக்கும். அப்ப வேகமும் மைனஸ், ஆர்முடலும் மைனஸ். ஓகேடா, ஸ்ரீதான் எம்சிக்யூ. சரி, ஓகே. இந்த கஷ்டங்கள், நாங்களே படுற கஷ்டங்களை, இப்ப நான் படுற கஷ்டத்தை ஃபீல்ட் சென்டர்காரன் யாராவது பார்த்தா, அல்லது அவங்களோட தொடர்புடைய சேர்மார் யாராவது பார்த்தா, அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி என்ன செய்யணும், ஒன்றுக்கு 2 பேர் செக் பண்ணி பேப்பரை அனுப்பணும். சரி, என்னோட சண்டைக்கு வர வேண்டாம், இப்படியல் படுற கஷ்டத்தை நான் பட்டு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அப்படிதானே? ரைட், ஓகேடா.